வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிப்பி காளான் கிரேவி கறிக்குழம்பு டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/4 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 போல் மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு அரைச்சக்கப்புறம் வந்து இந்த பக்குவத்தில் வந்து இருந்துச்சு. நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து சிப்பி காளானை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்தக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை தக்காளி வந்து போதுமானதாக இருக்கும், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவை மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே மிளகு சேர்த்து அரைச்சனால இந்த காரம் வந்து போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி வந்து உள்ளே சேர்த்துருக்கிறேன். தண்ணி நல்லா சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து நல்லா கொதித்து தண்ணி வந்து பாதியாக வற்றினக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் பீசஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த கிரேவி வந்து நீங்கள் செய்கிறப்ப வீடே வந்து கறிக்குழம்பு வாசனையாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிப்பி காளானை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி வந்து நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.